Hi, welcome to my garden. Small garden of mine. ரெண்டு வீட்டில் முன்னாடி உள்ளவங்க வந்து வெட்டிட்டு போன செடினால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இவ்வளோ ட்ரையல் பண்ணி இவ்வளோ பெரிய கார்டன் ஆக்கிறதுக்கு. அண்ட் வளர்த்துன்னு ஹெல்ப் மீ ஆல்சோ. வீட்டில் என் மாமியார் நான் இல்லாதபோது அவர் தான் தண்ணி ஊற்றுவார். இப்போ பொண்ணுக்கு வேலைக்கு வர பொண்ணு கேட்குதான் கையில் சொல்லுவோம். ஸோ பொண்ணு வரலைன்னா அவங்களாம் ஊற்றுவாங்க தண்ணியெல்லாம். ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க பார்த்துப்பாங்க. அது மாதிரி நான் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாமலே ஆஃபீஸ் இருக்கிறதுனால ஈவினிங் வாட்டரிங் எல்லாம் கிடையாது. மார்னிங் வாட்டரிங் டைம்லாம் ஃபுல்லாக வாட்டரிங் பண்ணிக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவு டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சோம். ஸோ வெல்கம் டு திஸ் கார்டன். வீடியோ இது வந்து அலமாண்டா ரொம்ப வருஷமாக பார்த்து வாங்குறது. இது மொத்தமாக எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு 3 வருஷம் தான். 3.5 2022 வந்து ஐடியலி அவங்க கிட்ட தொட்டி வச்சுட்டு போயிருந்தாங்க. முன்னாடி இருந்த பெனேஜர்ல இந்த பெரிய தொட்டியெல்லாம் நான் வாங்கிட்டு பக்கெட்டெல்லாம் தான் நான் வாங்கிடுவோம். ஸோ அவங்க விட்டுட்டு போன மண்ணு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ரீவாம்ப் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடம்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. அம்மாவுக்கு வந்து ரோடை பார்க்க முடியலன்னு சொல்லி ஒரு 10,000 rupees கொடுத்து ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக ரீபாட் பண்ணி எனக்கு மெயின் செடியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு போனாங்க. கிரேப்ஸ் இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு போனவர் வந்து திருப்பி 2வது ரவுண்டுக்கு வரல. அதுக்கப்புறம் கார்டனரை தேடி கண்டுபிடிச்சி இப்போ 100% எனக்கு ஒத்துழைச்சிட்டு அவங்களுக்கும் பிடிக்கும், அம்மாவுக்கும் பிடிக்கும். இந்த வேலை காட்சி அவதான் எல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி இதெல்லாம் பண்ணி பேர்ட்ஸ் வந்து இந்த குருவி அதான் இந்த சின்ன குருவி விசில் குருவி நிறைய வருது. அதுக்கப்புறம் காக்கா இது மைனா கம் அந்த ஓட்டலாம் அந்த இது நோண்டி சாப்பிட்டுருக்கோம். புதினாலாம் வச்சிருந்தேன். இந்த ஒரு மாசத்துல நமக்கு டென்ஷன் ஆயிட்டு எடுத்துட்டு போறோமா இல்லையான்னு தெரியல. கருவேப்பிலை தக்காளியும் இங்க வரல. தக்காளி சர்வைவ் பண்ணி பச்சை மிளகு ஒரு 2-3 ரவுண்ட் வந்துச்சு. இதுல அழகா குட்டி குட்டியா சிப்ரஸ் ஃபிளவர்ஸ் இருக்கு. ஆஃபீஸ்ல பாரி கொடுத்துருக்கோம் செடி. காஷ்மீர் வாசனை இலையை ஃப்ரெஷ் பண்ணி தண்ணி குடிக்கணும். சூடெல்லாம் பயங்கரமா இதுதான் வீடு அழகுக்காக மேலே ஏற்றிட்டேன். அங்க உங்களுக்கு இது இருக்கும் அந்த சங்கு சூடுவாங்க. எத்தனை கொடுத்து தெரியுமா? ஆல்கோலாம் அது அமேசான்ல வந்து காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. எடுத்துட்டு கொடுத்தேன். நேச்சுரலி ட்ரை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. இது வந்து புமேரியா. இதுவும் புளுமேரியா, அந்த ஒயிட்டும் புளுமேரியா, 2 கசின்ஸ். அதை வெட்டி விட்டீங்கன்னா அதுக்கு நட்டு வச்சுன்னா என்ன நைட்டு அந்த செப்பரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இடம் நட்டு வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட். இது உங்களுக்கு வந்து பங்களா சொல்லலாம். அதாவது பார்த்துட்டு என்னோட மெயின் பிளான்ட் இது வந்து விஷு குட்டியாக இருக்கு. ஆனால் அவங்க வந்து 2-3 வருஷம் ஆகுது எனக்கு இதுதான் இப்போதான் சின்ன மாதிரி வரும். அதில் அதே டைம் செட்டிங்கும் பார்க்கணும். சன்லைட் எனக்கு செடி பிளான்ட் வந்து அவங்க 2 வருஷம் வச்சு வளர்ந்துச்சு. பட் அந்த சைடு வச்சதுலேருந்து எங்களுக்கு நவம்பர் டிசம்பர்ல அவ்வளோ செடிஸ். நான் இதெல்லாம் ஃபோட்டோலாம் வச்சிருக்கேன். எங்க வீட்டுல போட்ட செடி இதையா சாப்பிட்டு போறியா அப்படின்ட்டு. அதான் ஆண்டோ சொன்னேன் கூட எனக்கு அந்த செடி கூட நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஆண்டோ தான் இப்போ மெயின்டைன் பண்றேன். ஆண்டோ கிட்ட சொல்லியிருக்கேன் ஃப்ரூட்ஸ் கொய்யா எனக்கு அதுதான் இருக்கும். பீட்ரூட் கொய்யா வந்து 2 கொய்யா. அதுக்கு வந்துட்டு எனக்கு எல்லாம் மரம் இல்லை. ரொம்ப கிரேட் வச்சுட்டு எடுத்துல நல்லா நட்டுருக்கேன். இது வந்து துளசியோட இது வந்து உங்களுக்கு மனோரஞ்சன். இந்த பூ எடுங்க இதான் மெயின். இது வந்து மரம் நான் ஹைப்ரிட் வாங்கி வச்சு மனோரஞ்சன். ஸோ அமாவாசை அப்படியே நான் டெய்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன்.
அது வாசனை எப்படின்னா அவ்வளோ சட்டிலாக இருக்கும். நான் இந்த ப்ரோட்டீன் மயில் ப்ரோட்டீன் போடுவோம்ல அது இதெல்லாம் தொக்கும். எங்கள் வீட்டில் வெஸ்டர்ன் டேக்கர்ல இந்த மாதிரி ஒரு தோட்டம் வச்சிருக்கோம். கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடி பாருங்க. அந்த cactus மாதிரி இருக்கும். ஆமா. அது மேலே இப்போ கடலை